வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது நாம் பார்க்க இருப்பது தனுசு ராசிக்காரர்களின் பொது பலன்கள் தான். தனுசு ராசி நண்பர்கள் கடந்த 10 வருடமாகவே அதிக சிரமமும் கஷ்டம்தான் பட்டார்கள். 7.5 சனி காலம் முடிந்துவிட்டாலும் 3ஆம் இடத்திற்கு சனி பகவான் வந்த பிறகு அவர்களுக்கு மறைமுகமாக சனி பகவான் நன்மை செய்தாலும் நேரடியாக நல்ல பலன்கள் வந்து சேரவில்லை. பட்ட கஷ்டங்களுக்கு ஓரளவு தீர்வு இருந்தாலும் இன்னும் நிரந்தரமான நன்மைகள் அவர்களுக்கு கிடைத்த பாடில்லை. எவ்வளவுதான் உழைத்தாலும் அதற்கேற்ற பலன்கள் இல்லாமல் சற்று கவலைதான் கொள்ளும் சூழ்நிலை இருக்கிறது. மறைமுகமான நன்மைகள் இருந்தாலும் இதுவரை இருந்து தொல்லை கொடுத்த எதிரிகள் மெதுவாக விலகினாலும் நிரந்தரமான நன்மைகள் கிடைக்க இனிமேலே நல்ல காலம் ஆரம்பமாக போகிறது. வரும் மார்ச் மாதம் 26ஆம் தேதி சனி பெயர்ச்சியான பின்பு 4ஆம் இடத்து சனி பகவான் போன பின்பு இதுவரை இருந்த தொல்லைகள் யாவும் நல்லபடியாக தீர்க்கப்படும். மேலும் குரு பகவானும் 7ஆம் இடத்திற்கு மாறப்போவதால் அதிசிறப்பு வாய்ந்த பலன்கள் அவர்களுக்கு கிடைக்கப்பெறும். இதுவரை 3ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் நேரடியாக நன்மைகள் தராவிட்டாலும் மறைமுகமான சிறு சிறு நன்மைகள் கொடுத்தார். இனி யாவும் அவர்களுக்கு நேரடியான நன்மைகளாகவே கிடைக்குவதோடு குழந்தைகளின் வளர்ச்சியில் அபரீத முன்னேற்றம் ஏற்படும். இதுவரை குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் தடைகள் அதிகம் ஏற்பட்டு கொண்டே இருந்தது. பலர் பொறாமைப்படும் வண்ணம் வியாபாரம் செய்பவர்களுக்கும் பல நெருக்கடிகளும் கஷ்டங்களும் இருந்து கொண்டே இருந்தது. சிலர் வியாபாரத்தையே மூடும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். பொருளாதாரத்தில் பல கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும். இனி அத்தகைய நிலை மாறுவதோடு மற்றவர்களே உங்களை பொறாமைப்படும் வண்ணம் பார்க்கும் வண்ணம் உங்கள் நிலைமை மாறக்கூடும். இதுவரை உங்களை வெறுத்து ஒதுக்கியவர்களே வழியே வந்து உங்களிடம் பேசுவதும் மனதார உங்களை மன்னிப்பு கேட்டு உங்களை நண்பராக்க முயல்வதுமான சூழ்நிலைகள் ஏற்படும். இதுவரை நோய்வாய்ப்பட்டிருந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு நோய் தாக்கம் குறைந்து நோயிலிருந்து முழுவதுமாகவே விடுவிக்கப்படும் சூழ்நிலை ஏற்படும். வீட்டில் பிள்ளைகள் வழியில் பிரச்சனைகள் இருந்தது. கல்வி தடை, திருமண தடை யாவும் தடையின்றி இனிமேல் நடக்க தோன்றும். படிக்கும் வயதில் உள்ள தனுசு ராசி மாணவர்களுக்கும் அவர்கள் எதிர்பார்த்த மேற்கல்வியோ அல்லது மதிப்பெண்கள் அதிகம் வாங்கும் சூழ்நிலையோ ஏற்படும். இதுவரை உங்களுக்கு வராமல் இருந்த பாக்கியங்கள் யாவும் இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு கண்டிப்பாக வரத் தொடங்கும். இதுவரை நீங்கள் மற்றவர்களுக்கு நன்மையை செய்தாலும் அதை குறையாகவே கூறி வந்தார்கள். இனிமேல் உங்களை பாராட்டி புகழும் சூழ்நிலையே ஏற்படும். எப்பொழுதும் உங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். உங்கள் செல்வாக்கு ஓங்கி நிற்பதோடு மனதில் இனம் புரியாதல் இருந்த வேதனைகள் யாவும் விலகத் தொடங்குவதால் உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்படும். குடும்ப சூழ்நிலையிலும் ஒற்றுமையான நிலைமை ஏற்படும். இதுவரை வியாபாரம் செய்தவர்களுக்கு பல தொல்லைகளும் தடைகளும் இருந்து கொண்டே இருந்தது. லாபம் இல்லாமல் நஷ்டத்திலே வியாபாரம் நடந்து கொண்டிருந்தது. இனி அத்தகைய நிலைமை மாறி உங்களுக்கும் பொருளாதாரத்தில் நல்ல மேம்பாடு ஏற்படுவதோடு சேமிக்கும் காலமாகவும் இருக்கும். நீங்கள் எடுக்கும் எந்த புது முயற்சியும் மாபெரும் லாபத்தை பெறுவதால் துணிந்து தொழிலிலும் சரி சுப நிகழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எடுக்கும் முயற்சியில் மாபெரும் லாபத்தை பார்க்கலாம். 3ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கும்போது புது முயற்சிகள் எடுத்தீர்கள். ஆனால் வக்ர சனி பயிற்சி போன்றவை 7.5 சனி காலத்தின் பாதிப்பு தொடர்ந்ததால் யாவும் தடைப்பட்டே இருந்தது. இனி 4ஆம் இடத்திற்கு சனி பகவான் மாறும்போது இந்த மார்ச் 26ஆம் தேதிக்கு பிறகு அனைத்திலுமே வெற்றி கொடிதான். தனுசு ராசிக்காரர்கள் இன்னும் பல வருடங்களுக்கு அவர்களுக்கு கஷ்டம் என்பதே வராத சூழ்நிலை ஏற்படும். அதனால் துணிந்து எந்த புது முயற்சியும் எடுத்து மாபெரும் நன்மை அடையலாம். நன்றி, வணக்கம்.